ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லெமன் ஜூஸாக போட போகிறோம் கைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைஸ். எல்லாத்துக்கும் தெரியும் கைஸ், ஆனால் என்னோட டிஷ்ஷு பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் எடுத்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி இருக்கும்ல, இந்த மொழியும் இப்படி இருக்கணும் கைஸ். இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு இப்படி தான் கட் பண்ண வரும். சரி, இப்படி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், அறுத்தேன். பார்த்தீங்களா, அறுத்தேன். இப்போ சட்டை பார்த்தீங்கன்னா புளிக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன தேவை? டம்ளர் தேவை. எடுத்துக்கிறேன், 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஆற்றிக்கிறதுக்கு ஆற்றிட்டுன்னா வடிகட்டி வடிகட்டி தானே சொல்லுவாங்க. வடிகட்டி வச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு புளிக்கும், பல்லு கூசவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரைச்சிக்கலாம். வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு சால்ட்டு அப்புறமா போட்டுக்கலாம். என்ன கேட்கலாம், ஃபஸ்ட்டு கை கொள்ளிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சேன். அது வேறு போட்டால் அதனால் ஸ்மெல்லிக்கும். கை நீங்கள் கிளற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இப்படி சின்ன இடத்துல பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு அதே மாதிரி பிழியிறேன். அது ஃபஸ்ட்டு எப்படி பிழிஞ்சோம் அதே மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லெமனையும் அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டோங்க. 2னா 1 லெமன் இருக்குல்லம்மா, 2ஆக கட் பண்ணிட்டேன். அது 1 லெமன் 2ஆக கட் பண்ணி பிழிஞ்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காட்டுறேன், இப்படி இதாகும். அப்படியே இது செய்யும்போது மட்டும் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஜூஸ் நினைப்பு வருது. உங்களுக்கு அப்படி காட்ட முடியாது. எடுத்துறேன். எடுத்துருவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆச்சு. வந்து அந்த பாட்டு ஞாபகம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குல்ல கைஸ், சர்க்கரை வந்துட்டு உப்பு போட்டோம்னா எத்தனை ஸ்பூனு? 3 ஸ்பூன். உப்பு போட்டோம்னா 3 ஸ்பூனு, உப்பு போடலைன்னா 5 ஸ்பூனுங்க. உங்களுக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா சர்க்கரை 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 5 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் போடுங்க. உப்பு இருந்தால் உப்பு போடுறீங்கன்னா 3 ஸ்பூனு. உப்பு போடுறீங்கன்னா 3 ஸ்பூனு, உப்பு போடலன்னா 5 ஸ்பூனுங்க. நான் அப்படின்னா 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்களா இங்கே இருக்கா போட்டுப்போம். 1 எனக்குங்க அப்புறம் பேச எனக்கு மறந்துடும். 2 சரியா, சட்டை இப்படிதான் முடிஞ்சிச்சு. 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன்னா இங்கே வருங்க, தெரியலையே. இது எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே கொட்டிடுச்சு. லைட்டாக 2-3 கொட்டிடுச்சாங்க. அது எடுத்துக்கிறேன். 5 கரெக்டாக இருக்கு. 5 அவ்வளோதான். இதை தூக்கி அதே இடத்துல வச்சிடாதீங்க. உங்கள் அம்மா வெளிச்சுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருந்தேன் அங்கே வச்சிடுறேன். முக்கியமாக கிட்ஸு இப்போ சின்ன குழந்தைங்களை பார்க்குறீங்கன்னா உங்கள் அம்மா யாராச்சும் உங்கள் அம்மா டென்ஷன் இருந்தாங்கன்னா அம்மா இந்தாங்கன்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் அம்மா உங்களுடைய பார்த்து ஏதாச்சும் வாங்கி தருவாங்க. எனக்கு வாங்கி தந்து எனக்கு போட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பூன் வேணாம், இந்த ஸ்பூன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கோம். ஏம்மா ஒரே சொல்லி தந்துடுறேன்.
கைஸ் ஸ்பூன் வேணுமாம்மாங்க. ஸோ கைஸ் நான் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ ஸ்பூன் எடுத்துருக்கிறது? அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு சக்கரை போட்டுருக்கோம்ல, ஏதாச்சும் டம்ளர் சக்கரை போட்டிருக்கோம்ல, சக்கரை அதுக்குள்ளே அது போட்டுருக்கோம். அவ்வளோ முடிஞ்சு. லைட்டாக ஏன் சிக்கு போட்டுடுறேன். ஸ்பூனெல்லாம் போடல. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊற்றி நல்லா கரு 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 பார்க்கணும். அதானே தண்ணிக்கு என்ன பண்ணுவேன், தண்ணிக்கு ரெண்டு சொம்பு இருக்குது. அது 2 சொம்பு இன்னி இருக்குது. ஓகே புதுசாக எடுத்துப்போம். டிஷ் ஒன் டம்ளர். ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படியே ஒரு முக்கு ஃபுல்லாக 3/4 டம்ளர். 3/4 டம்ளர் வரல. ஃபஸ்ட்டு ஊற்றணும். லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக ஊற்றணும். சவுண்டு ஆஹா சவுண்டு. வேறு லைட்டாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன், லெமன் ஊற்றல. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை உப்பு இருக்குது. இதில் தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன். தெரியுமா கொட்டின்னு பயமாக இருக்குது. கொட்டிச்சுனா என்ன பண்ணுறது? லைட்டாக குனி. ஐயோ நான் பாத்திரம் சொல்லி எடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை உப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குங்க. லெமன் பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு கலக்கணும். இந்த லெமனை தூக்கி உள்ளே ஊற்றணுமா? ஸ்வாஹா. அவ்வளோதான். இனி நம்ம கத்திரிக்கோள் கட் பண்ணோம்ல, ஒரு பிள்ளை கட்டி வச்சு அப்படி மூடிடணும். இப்போது எடுத்துட்டு ஊற்றிட்டு இது இருக்குல்ல, எனக்கு நான் வேகமாக கழுவேன், அதனால வந்துடும். ஊற்றிக்கோ ஊற்றிக்கோ. ஏய் என் பேச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போமா ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இது இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா புட்ட புட்டு ஊற்றிட்டேங்க. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. லைட்டாக தண்ணி எடுத்துக்கலாம். ஐயோ முடிஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தனா போயிருக்கான். நான் இப்போ புது டியூஷன் போயிருக்கேன்னா அந்த டியூஷன்கிட்ட மேம் இவன் ஐடியா வச்சுருக்காங்க பாருங்கன்னு சொல்லிடுவேன். அவங்க தான் எனக்கு சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. 83 இருந்துச்சு, இப்போது 85 இருக்குங்க. 2 பேர் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. டியூஷன் எல்லாமே எங்கள் அத்தனை நிறைய சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க போனோன்னே எப்படி உங்கள் ஐடி இருக்காதா அப்படின்னாங்க. ஆமான்னு சொல்லி பிரணவாதுன்னு சொன்னேன். நம்ம சொல்லி தானே பரவாயில்லன்னு சொன்னேன். சரிங்க செகண்ட்ஸு 852 ஆச்சா? செகண்ட்ஸ் ஒரு காசுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது ஃபஸ்ட்டு நான் குடிச்சு பாருங்கள். அப்புறம் காசுக்குன்னு சொல்லி நான் அம்மா வெளியே போய் துப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு குடிச்சு பார்க்கலாம். சால்ட்டு போடணும். சரி உப்பு சால்ட் உப்பு எல்லாமே இப்போ தானே பழக்கிறீங்க. அது போக போக சரி. நான் பார்த்தீங்கன்னா பொரி கலக்கின வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அப்புறம் அம்மே அம்மே அடுத்து சர்க்கரை நிறைய ஓடிச்சு. சர்க்கரை ஃபஸ்ட்டு எவ்வளோ போடணும் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டுட்டேன். இப்போ கழிச்சு செகண்ட் ஓடிட்டு இருக்கு நிறையா. இது எனக்கே இப்போ திரும்ப டேஸ்ட்டில்
நீங்களாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் போட சொன்னாங்க, நான் தான் உப்பு போட்டேன். நீங்கள் உப்பு போடாதீங்க. போட்டுக்கோங்க. அதோட கிளம்ப இருக்கு. சும்மா சொன்னேன் கிளம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.